ரெண்டு பேர்ட்டையுமே ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்க ரெண்டு பேரும் விஜய் ஃபேன்றதுனால கோட்லயும் நம்ம விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இதுலயும் விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த அளவுக்கு இதுல பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுவும் அதுல அவருடைய விஜயன் சாரை பத்தி அதுல காட்டினதை விட இதுல ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. இது அவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு படம் மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தா தான் இருந்துச்சு. அதோட முக்கியமா என்னன்னா கேரக்டர்ல ஜென்ஸ் கேரக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை சால்வ் பண்றதெல்லாம் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். அதுவும் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே, தினேஷோட அம்மா கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர், பொண்ணு கேரக்டர், ஈவன் தேவதர்ஷினி ஒரு சின்ன ரோல்ல வந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட அப்பாவை ஸ்டார்டிங்லேயே மிஸ்டர் சொல்லி இவருக்கு இந்த படத்துல இவ்வளவுதான் ரோல் அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு மாதிரி மைண்ட் டியூன் பண்ணி தான் படத்துக்குள்ளே கூட்டு போறாங்க கேரக்டர்.